நம்மளுடைய இந்தியா சுதந்திர நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்மளுடைய நாடு சுதந்திரமே இல்லாத ஒரு நாடா பார்த்தீங்கன்னா, இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வார சொல்லலாம். அது என்னன்னு சொல்றேன் என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக் குடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு வாங்க. 1947க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அதே மாரி தான் இப்போ நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு வருது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடந்துக்கிட்டு வர வார சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வெள்ளையர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நம்மள வழிநடத்திக்கிட்டு வந்தாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு அப்படி இருந்தாங்க. ஆனா, இப்போ அதே ஒரு ரூல் அமெரிக்காவோட பிரசிடென்ட் நம்மளோட பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க ரஷ்யா கிட்டேருந்து எவ்வளோ எண்ணெய வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நமக்கு டைம் குடுக்குறாங்க. இதுக்கேத்த மாரி ரஷ்யா ஒரு பயங்கரமான சம்பவத்த பண்ணியிருக்காரு. இது வேற யாரும் இல்ல, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டா இருக்கிற புடின். அவங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரா ஒரு பயங்கரமான சம்பவத்த பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வெளிய வரல. ஆனா, இந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா, வெளிய வர போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, நீங்க அமெரிக்கா சொன்னதால எங்க கிட்டேருந்து நீங்க எண்ணெய் வாங்காம விட்டுட்டீங்க. இவ்வளவு நாளா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு இருந்தோம். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்ல எண்ணெயே குடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்போ அந்த டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. நீங்க எங்களுக்கு எல்லா பணத்தையும் குடுத்து தான் வாங்கணும். அப்படி இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா பணத்த குடுத்து வாங்குற மாரி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட அதிபர் புட்டின் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ, அது எல்லாமே நம்மளுடைய பிரதமரா இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு வராங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன? இதுக்கு முன்னாடி நீ ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, எங்க கிட்ட இருந்தா வாங்கணும்னு ஒரு ரூல் போட்டாரு. அப்படி இல்லைன்னா அவங்க மேலே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுன்னு சொல்கிற மாதிரி போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, ரஷ்யா கிட்ட இருந்து விட்டுட்டு போந்து அமெரிக்கா கிட்ட வாங்க ஆரம்பித்தோம். இதுக்கு ரஷ்யா என்ன பெருசாக ஒன்றும் சொல்லலை, ஆனால் எதுவுமே சொல்லாம தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது நீங்கள் அமெரிக்கா சொன்னதால் நீங்கள் எங்ககிட்ட வந்து கேட்குறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுது? நீங்கள் அடிமை நாடாகவே இருந்துக்கங்கன்னு அப்படி அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்போ நம்மளுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா புட்டின் காலில் போய் வேறு நிலைமையாக போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எண்ணெயை தருவாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டு கொடுத்தா தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாலாம் தரமாட்டோம், அதாவது பார்த்தா டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டோம்னு கம்பல்சரி வெயிட்டிங்கில் இருக்கார். இப்போ ஏன்னா ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியாவில் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் சிலிண்டர் கிடைக்காம நிறைய ஹோட்டல்லாம் வேறு மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா ஈரானும் இஸ்ரேலுக்கும் போர் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எண்ணெயே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் பை ப்ராடக்டான டீசல், பெட்ரோல், எல்பிஜிலாம் காலி ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஓப்பனில் இருந்தால் ஹை ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் இருக்கும். அதே மாதிரி சென்னையில் இன்னும் கொஞ்சம் நாளில் லாக் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. இது 2வது லாக்டவுனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.